வீர சீரியல்ல மாறன் வீராவுக்காக அமுச்சு வச்ச குடிசையை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீராவை மாறன் மாடிக்கு வர சொல்றாங்க. வீராவும் எதுக்கு கூப்பிடுறான், ச்சே தூக்கத்தை கெடுக்கிறானே அப்படின்ட்டு மாடிக்கு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே பிரமிப்போடு பார்க்குறாங்க. ஆஹா எவ்வளவு அழகான குடில், எப்படியெல்லாம் பல்பு பலூனு எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே வந்த வீரா கேட்குறாங்க. டேய் என்னடா இது, இதெல்லாம் என்னடா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? ஓ ஒருவேளை நீ இங்கேயே படுத்துக்க போறியா? அப்ப நான் தனியா படுத்துக்கலாமா? அப்பாடா நிம்மதிங்கிறாங்க வீரா. ஏ வீரா நீ ஆசைப்படலாம், ஆனா அதுக்காக இவ்வளோ ஆசையெல்லாம் படக்கூடாதுங்கிறாங்க. சரி சரி இது என்ன ஆசைன்னு கேட்குறாங்க வீரா. மொட்டை மாடியில் ஒரு குடில் போட்டு அதில் சீரியல் பல்பெல்லாம் வச்சு ஒரு சின்ன டேப் கடை வச்சு நம்ம தலைவர் இளையராஜாவோட பாட்டை கேட்டுக்கிட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் நாள் பூரா ரசிக்கணும், அதுக்கு தான் இந்த ஏற்பாடுங்கிறாங்க மாறன். என்ன வீரா யோசிக்காதா, பாட்டை ரசிக்கணுங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் அப்போ கிளம்புறேங்கிறாங்க. ஏய் நீ எங்கே போறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ தான் உன் ஒய்ஃபோட ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் தான் உன்னோட ஒய்ஃப் கிடையாதுங்கிறாங்க வீரா. உன் கழுத்தில் தொங்குதே தாலி, அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க மாறன். அதுவா, அதுதான் இன்னும் கொஞ்சம் நாளையில நம்ம ரெண்டு பேத்துக்கும் டைவர்ஸ் ஆக போதில்ல, அதுக்கப்புறமா அந்த தாலியை நான் உன் கையில் கழட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். நீயும் ஹாப்பியாக உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இரு. என்ன விட்டுறப்பா அப்படிங்கிறாங்க வீரா. ஓஹோ லாஜிக்காக பேசுகிறத நினப்பு அப்படித்தானேன்னு கேட்குறாங்க மாறன். ஆமாங்கிறாங்க வீரா. அதே மாதிரி நானும் லாஜிக்காக பேசட்டுமா? இன்னைக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி, அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டும் போட்டு ரசிக்கணும். ஃப்யூச்சரில் வேறொரு பொண்டாட்டி வந்தான்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு நான் போட்டு ரசிச்சுக்கிறேன், சரியா? இப்போதைக்கு நான் சொல்கிறத நீ கேளுங்கிறாங்க மாறன். ஆமாம் நான் இது நாள் வரைக்கும் போட்ட பக்கெட் லிஸ்ட்டில் உன்னை ஏதாவது தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருந்துச்சான்னு கேட்குறாங்க வீரா. இல்லைங்கிறாங்க. அப்புறம் எதுக்குடி இவ்வளோ பிஹேவ் பண்ணிக்கிற? மொட்டை மாடியில் அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்றுல பௌர்ணமி நிலவில் அப்படியே ஜம்முன்னு உட்காந்து பாட்டு ராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தா எவ்வளோ ஃபீலாக இருக்குன்னு தெரியுமா? உனக்கு ஃபீல் பண்ண தெரியல, வா வந்து உட்காரு வா கேட்கலாம். என்ன யோசிக்கிற, உனக்கு டிவோர்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறாங்க. வேணும் வேணுங்கிறாங்க வீரா. அப்பா வா என்ன யோசிக்கிற, இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு இந்த குடில் போட்டு வச்சுருக்கேன், இதில் வா அதில் வா அப்படின்னு வீராவை கூப்பிடவும் வீராவும் வேறு வழியே இல்லாமல் சரிடா வந்து தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டா வெறுப்பா இருந்தாலும் அந்த இரவு நேரத்தை அவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க. மாறனும் வீராவும் ஏதோ ஒரு ஒத்துமையில் நிலவை ரசிக்கலான்னு அமர்ந்தாங்க. அட வெக்கப்படாத பக்கத்துலேயே உட்காரு, இதுக்காகவா மெனுக்கட்டு இதோ இந்த குடிலெல்லாம் போட்டு சீரியல் பல்பெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன், சரி பாட்டை போட்டுமா கேட்டு ரசிக்கலாமாங்கிறாங்க மாறன். அப்படிங்கிறாங்க வீரா. பாட்டும் காதுக்கு இனிமையாக ஒலிக்குது, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல வீரா, நீயும் கூடவே சேர்ந்து பாடுங்கிறாங்க. எனக்கு பாடவெல்லாம் வராதுங்கிறாங்க. ஏய் நீ எப்படி பாடுவீன்னு எனக்கு தெரியும், கூடவே பாடுங்கிறாங்க. பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே மாறன் பலூன் எடுத்து வீரா கையில் கொடுக்குறாங்க. வீராவும் வேண்டான்னு சொல்லாமல் பேசாமல் அந்த பலூனை வாங்கிக்கிறாங்க, கூடவே வாசிக்கிறாங்க. இவனை ரசிக்கிறானேன்னு பாராட்டுறதா இல்லை நம்மளை இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறானேன்னு வெறுக்கிறதா, எதுவும் பேச முடியலையே இவங்ககிட்ட இப்போதைக்கு அப்படின்ட்டு வீரா முறைச்சபடியே மாறனை பார்த்துட்டு இருக்காங்க. மாறன் பாட்டை ரசிக்கிற மாதிரியே வீராவையும் ரசிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரசிக்கிறத வீராவும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு குரல் கேட்குது. அந்த பக்கம் பார்த்தா ராகவன் ஃபோனில் டென்ஷனாக பேசிட்டு வராரு. யார் இது, சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி அப்படின்னு உத்து பார்க்குறாங்க மாறன். அங்கே ராகவன் தான் யார்கிட்டயோ கோவமா என்ன சொன்னா தான் தெரியுமா, சொல்லினா அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு டென்ஷனாக பேசிக்கிட்டு வராங்க. பேசிட்டு முதல்ல ஃபோனை வைங்க அப்படின்னு கட் பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அச்சோ இவன் வேற வந்துட்டானே, சரி வா 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 நம்மளால ரொமான்ஸ் கூட பண்ண முடியாது, இப்படி ஓடி ஒழிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாறன் வீராவை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மரபா போயிடுறாங்க. ராகவன் அந்த குடியில பார்க்குறாங்க. ஆஹா இது எவ்வளவு அழகாக செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, இதை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கு, இது யார் செஞ்சிருப்பா அப்படின்னு ராகவன் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க. வீரா லாக்டவுனில் ஒரு அமைதி கிடைக்குமே அந்த மாதிரி இருந்தது, இப்போ பாரு இவன் வந்து கெடுத்து விட்டானே, இப்போ போகிற மாதிரி தெரியலையே அப்படியே நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீராவும் மாறணும். ஆமாம்மா உங்கள் அண்ணன் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து போகிற மாதிரி தெரியல, நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே படுத்து தூங்க வேண்டியதா, பணியில் படுத்து எனக்கு நீ காய்ச்சல் தான் கொண்டு வர போகிறேங்கிறாங்க வீரா. இல்லடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் பார்த்துட்டு திரும்பி போயிட்டு போகிறான் பாருங்கிறாங்க. ஓ அப்படியே சொல்கிற, சரி பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ராகவன் யோசிக்கிறாங்க. பாரு அவன் யோசிக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படப்படன்னு கீழே ஓடிடுவான் அப்படிங்கிறாங்க மாறன். எங்கே போகிறாரு, அங்கேயே தான் நிற்கிறாங்க அப்படின்னு வீராவும் மாறனும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகவன் உடனே கண்மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கண்மணி ஒரு நிமிஷம் மொட்டை மாடிக்கு வாங்குறாங்க. எது ஒரு நிமிஷமா, இவன் ஒரு நிமிஷத்தில் போகிறவனா இவன் எங்கிறாங்க மாறன். எங்க மொட்டை மாடிக்கு எதுக்குங்க இன்னாத்துக்கு கூப்பிடுறீங்கிறாங்க கண்மணி. வா கண்மணி வந்தேன்னா தானே உனக்கு புரியுங்கிறாங்க. சரிங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மாடிக்கு வராங்க. பாவி மாவனே இப்படி பண்ணி போட்டானே, கண்மணியை வர சொல்லியிருக்கானே, இவன் இப்போதைக்கு போகிற மாதிரி தெரியல, நம்மளுக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான், வேற வேலை இல்லை, அவங்க ரெண்டு பேரும் போக வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலான்னு ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க. கண்மணி மாடிக்கு வராங்க. அட என்னங்க இது, என்னங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க கண்மணி. எல்லாமே உனக்காகத்தான், எப்படி செஞ்சிருக்கேன் பாரு, நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்தியல, நீ திருப்தியா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு அள்ளி எடுத்து விடுறாரு ராகவன். ஐயோ என்னால நம்பவே முடியல, இதெல்லாம் எப்படிங்க, எப்போ போய் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க கண்மணி. எல்லாம் உனக்காகத்தான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனேன், சீரியல் பல்ப் கடையெல்லாம் கூட மூடிட்டாங்க, இருந்தாலும் உன்னை திருப்திப்படுத்திருக்காக நான் போய் அவனை தட்டி எழுப்பி நான் வாங்கிட்டு வந்தேன். மாறனுக்கு மனசே பொறுக்கல. அட பாவி இப்படியெல்லாமா போய் சொல்லுவேன், ஏண்டா செஞ்சதெல்லாம் கஷ்டப்பட்டு நான்
நீ நல்ல பேர் வாங்கிக்கிறக்கு இப்படி அள்ளி விடுறியடா டேய் ராகவா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க மாறன். இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லியிருந்தேன்னா எப்பவே நானும் என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு பாக்குறாங்க. வீரா சிரிக்கிறாங்க. பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டா அவளே சமாதானமா வந்துருவா அப்படின்னு போட்டுட்டு போறவங்க மத்தியில நீங்க எவ்வளவோ பரவாயில்லைங்க. பொண்டாட்டிக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க செஞ்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்க வாழ்க்கையிலயும் உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சா அவங்க அவங்க லைஃப்ல எப்பவுமே பிரச்சனை வராது பாருங்கங்கிறாங்க கண்மணி. அவங்க சொன்னதை கேட்டதும் சிரிக்கிறாங்க. அடடா சாவி கொடுத்த பொம்மை மாதிரி இப்படி ஆடுறியடா ராகவா, உன் வாழ்க்கையில இன்னும் என்னெல்லாம் ஆட்டி வைக்க போறேன் பாருன்னு நினைக்கிறாங்க கண்மணி. கண்மணி வா உள்ள உனக்காக நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குங்கிறாங்க. அட பாவி இவன் விடமாட்டான் போல இருக்கு, இரு இவனை இப்பவே என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஓடி வராங்க. டே கொஞ்சம் இருடா, கொஞ்சம் நேரம் தானே இருந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிறாங்க வீரா. இன்னும் உள்ள நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு, வாவே வந்து பாரு அப்படின்னு கண்மணியை கூட்டிட்டு போறாங்க ராகவன். கண்மணி போய் பார்த்ததும் ஐயோ என்னங்க இந்த அளவுக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, டேப் ரெக்கார்டெல்லாம் கூட இருக்கு. ஆமா கண்மணி எல்லாம் உனக்காகத்தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க ராகு. அதுல என்ன பாட்டு இருக்குன்னு கேக்குறாங்க கண்மணி. மாட்டினானா இப்போ மாட்டினா வசமா மாட்டிக்க போறான் பாருங்கிறாங்க ராகவன் சொல்லி சமாளிக்கிறாங்க. பாட்டா கண்மணி, அதுதான் சர்ப்ரைஸ்னு சொன்னால உனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்கு போட்டு பார்க்கலாங்கிறாங்க. அடப்பாவை தப்பிச்சிட்டானேங்கிறாங்க மாறன். வீரா பார்த்து சிரிக்கிறாங்க. மாறா உன்னை சுத்தி நிறைய பல்ப் எரியுற மாதிரி இருக்குல்ல, எப்படி இவங்க என்ன சமாளிச்சிட்டாரு பாரு, நீ மாடிக்கு வந்ததுலேருந்தே உன் முகத்துல பல்ப் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குங்கிறாங்க வீரா. உங்க அண்ணனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா ஸ்மார்ட்டா உனக்கு எப்படி பல்ப் கொடுத்துருக்காரு பாருங்கிறாங்க வீரா. அப்பாடா நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா சிரிக்கணும்னு நினைச்சேன், இப்ப அதுதாண்டி நடந்திருக்கு, நீ எப்பவும் இப்படியே இருக்கணும் நீ அப்படின்னு நினைக்கிறாங்க மாறன். எப்பவும் அறிவாளின்னு நினைச்சேன், ஆனா இப்ப பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க வீரா. ஆமாமா கல்யாணமா நான் கழுத கூட மாறன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நேரடியா ராகவனை பாக்குறேங்கிறாங்க மாறன். கண்மணி நீயே டேப் ரெக்கார்டை ஆன் பண்ணணும் ராகவன் சொல்றாங்க. கண்மணியும் டேப் ரெக்கார்டை ஆன் பண்றாங்க. கடலோர கவிதைகள்ல இருந்து ஒரு பாட்டு வருது. ஆஹா எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்குறாங்க கண்மணி. அதான் கண்மணி சர்ப்ரைஸுங்கிறாங்க ராகவன். அடே அப்பா உங்கள் அக்காவுக்கு பிடிச்ச பாட்டு இவனுக்கு எப்படி தெரியும், கரெக்டாக போட்டிருக்கான் பாருங்கிறாங்க. டே இவ பொய் சொல்கிறாடா, அவளுக்கு ஏஆர் ரகுமான் பாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னா ராகவனுக்கே அன்னி பல்ப் கொடுத்துட்டாங்களான்னு கேட்குறாங்க மாறன். அது ஒன்றும் நீ வாங்கின அடியை விட ஒன்றும் பெருசல்ல இரு அப்படின்னு சொல்லி வீரா பார்த்து ரசிக்கிறாங்க. வீரா ரசித்து சிரிக்கிறத பார்த்து மாறனும் ரசிக்கிறாங்க. நீ இப்படியே இருக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க மாறன். வீரா நான் பார்த்து பார்த்து பண்ணி வச்ச செட்டப்பு இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான், போய் தொலையிட்டுங்கிறாங்க மாறன். ஆஹா உனக்கு தான் எவ்வளோ பெருந்தன்மையான மனசுங்கிறாங்க வீரா. பாட்டு மாற்றி மாற்றி பாட்டை ரசிச்சுக்கிட்டே கண்மணியும் ராகவனும் அங்கேயே உட்காந்து கொட்டாய் மேலே கொட்டாய் போட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. மாறனும் வீராவும் இவங்க எப்படா போவாங்க அப்படின்னு பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே சலிச்சு போய் அதே இடத்துல உட்காந்து அப்படியே கண்ணசந்து தூங்கிடுறாங்க. கண்மணி தூங்கி அப்படியே ராகவன் மேலே சாயிறாங்க. அடடா கண்மணி கீழே வந்துடுறாது அப்படின்னு தோல் மேலே சாய்ச்ச ராகவன் அப்படியே சாஞ்சு அங்கேயே படுத்துக்கிறாங்க. கண்மணியை அப்படியே தாங்கி பிடிச்சு தட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ராகவன். பாட்டு மாற்றி மாற்றி பாடிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. கண்மணி பொழுதும் விடிஞ்சிருச்சு. அச்சோ நல்லா தூங்கிட்டங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா கண்மணி நல்லா தூங்கிட்டோம், வாங்க ரூமுக்கு போவோம்னு சொல்லி கண்மணியும் ராகுனும் அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுமே வள்ளியும் மாடிக்கு வராங்க. வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அட யார் இந்த வேலையெல்லாம் பார்த்தது, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு வர்றாங்க வள்ளி. யாரோ நம்ம வீட்டு மொட்டை மாடியில் செட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது இங்கே மாறனும் வீராவும் நல்லா அசந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வள்ளி அடாடா எவ்வளோ அழகா இருக்கு மாறா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு அச்சோ வேண்டாம் நல்லா ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சார்ந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அள்ளி முத்தம் வச்சுட்டு சரி இது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வள்ளி அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு வராங்க. வீரா டக்குன்னு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. டேய் தள்ளி போ, எதுக்குடா உன் தோல் மேல என்ன சாய்ச்சி படுக்க வச்சிருந்தேன்னு கேக்குறாங்க. எது நீ என் தோல் மேல சாஞ்சு படுத்துட்டு இப்ப என்ன திட்டுறியா, அவ்வளவு நேரமா சாஞ்சு தூங்குனேன்னு எனக்கு தெரியல, என் கைக்கு என்னமா வலிக்குது தெரியுமாங்கிறாங்க. மாறன் ரொம்ப நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க வீரா. ஏண்டி என்னோட சோல்ற தலகாணி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்ப நான் நடிக்கிறதா நீ சொல்றியா, நல்லா இருக்குது கதை, வேற யாராலுமா இருந்தா தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்கிறாங்க. சொல்லுவாங்க ஆமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போதுங்கிறாங்க. வழியோடு நான் போய் எங்க அத்தை கிட்ட ஒரு கப் காப்பி வாங்கி குடிச்சா தான் எனக்கு சரியா இருக்கும். இதெல்லாம் போட்டு இப்படி வேஸ்டா போச்சே ராகவா, நீ ஜாலியா அனுபவிச்சுட்டு போயிட்டியா. மாறன் புலம்பி தள்ளிக்கிட்டு அப்படியே சமையல் கட்டு பக்கம் போறாங்க. ஒரு டீ கொடுங்கிறாங்க. என்னடா மாறாடே, என்னடா ராத்திரி எல்லாம் மொட்டை மாடியிலேருந்து பாட்டு சத்தமா கேட்டுதே, என்னடா விஷயம்னு கேட்குறாங்க வள்ளி. அதெல்லாம் புருஷ மண்டாட்டி சமாசரம், இதை போய் நீ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்க பாருங்கிறாங்க மாறன். ஒட்டு கேட்குறாங்க, அதான் ஊருக்கே கேட்குற மாதிரி பாடு, கஷ்டப்பட்டு டெண்ட் அடிச்சது என்னமோ நான் தான், ஆனா சரி பண்ணதெல்லாம் ராகவன் தான் அத்தைங்கிறாங்க. மாறா என்னடா சொல்றேன்னு கேட்குறாங்க வள்ளி. ஆடா ஆமா அத்தை, அவளை ஆசாசியா ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நானும் ஒரு டென்ட் போட்டேன், அன்னைக்கு வந்து உள்ள இடம் பிடிச்சிட்டாங்க, நாங்க ரெண்டு பேரும் வெளியே தான் பனியில படுத்து கிடந்தோம், பனியில படுத்து கிடந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்கன்னு நான் தான் பார்த்தனேங்கிறாங்க. எது பாத்தியா, என்னத்த சொல்றேன். அவங்க போன்ல போட்டோ எடுத்ததை மாறன் கிட்ட காட்டுறாங்க. பாருடா இப்படிதான் காட்டுறாங்க அத்தை, ஒரு காதலன் மேல காதலி சாஞ்சிருக்கிற மாதிரியே அழகா இருக்குது அத்தைங்கிறாங்க மாறன். ஆமா இருக்காத பண்ண, அந்த போட்டோவை என்னோட செல்லுக்கு அனுப்பு, நான் டிபியை வச்சுக்கிறேங்கிறாங்க. அப்படியா சரி வச்சுக்கோ. டே எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் நாளையில எப்படியும் வீராவோட மனசு மாறிடும்னு தாண்டா எனக்கு மனசு மாறி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாங்க வள்ளி. கண்மணி அந்த செப் கூட்டிட்டு வராங்க. வந்து அவங்க சமையல் ஆனதையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க.
என்னது சமையல் ஆயிடுச்சாத்தே அப்படின்னு கேட்குறாங்க மாறன். நான் எந்திரிச்சு வராதுக்கு முன்னாடியே இந்த செஃப் ஏதோ பண்ணி வச்சுட்டான்டாங்கிறாங்க. அப்படியா? அவன் நல்ல விதமா செஞ்சிருக்கானாங்கிறாங்க. அட என்னடா இது எல்லாம் பச்சை பச்சையா நறுக்கி வச்சிருக்கானே அதுவான்னு கேட்குறாங்க மாறன். ஆமாடா அதான்டா ஹெல்த்தி புட்டுங்கிறாங்க. ராமச்சந்திரன் ரெடியாகி கடைக்கு போலான்னு வராங்க. அப்ப கண்மணி போய் மாமா கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. ஐயோ இந்த செப்பு பச்சையா அரிஞ்சு வைக்கிறத கண்மணி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றது இந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கணுமா என்ன? எப்படியோ கடக்கண்ணில பார்த்து ஒரு வா சாப்பிட்டுக்கலாம் இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்லம்மா இன்னைக்கு சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து போறாங்க. என்ன மாமா இது என்கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்மணி பாக்குறாங்க. டே மாறா எங்க அண்ணன் எப்படி எஸ்கேப் ஆகிறாரு பாத்தியா? சரியான கேடிடா எங்க அண்ணங்கிறாங்க வள்ளி. அத்தை, எனக்கு பசிக்குது முதல்ல சாப்பாட்டை போடுன்னு கேக்குறாங்க. முதல்ல போய் குழி அதுக்கு முன்னாடி பல்ல தேய் போடாங்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு போறாங்க. ராமச்சந்திரன் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்பதான் கார் எடுக்கலான்னு வராங்க. அங்க சேட்டு வராங்க. சேட்டு வந்ததும் என்ன ராமச்சந்திரன் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுக்கிறாங்க. ஆமா என்ன சார் கடை பக்கமே வரமாட்டேங்கிறீங்களான்னு கேக்குறாங்க சேட்டு. அட எங்க சார் கடைக்கும் வீட்டுக்கும் போறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன சார் ஹோட்டல்லையே சாப்பாடுன்னு கேக்குறாங்க. ஆமா வீட்ல இருந்து கொஞ்சம் நேரமே கிளம்பிட்டுனா அதனால சரி ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போலாமேன்னு வந்தேங்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சேட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் இருங்க தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்றாங்க. சார் நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க தங்கச்சிக்கு பிறந்த நாளும் அவங்களுக்கு கல்யாண நாளும் வருதான். அதனால அவங்க ஒய்ஃபுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி செயின் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார் அதான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படியா நம்ம வீட்லேயும் தான் 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவளுங்களும் இது வரைக்கும் கேட்டதில்ல நம்மளும் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்லையே. சரி நம்ம உடனே ஏதாவது பார்த்து செய்யணும்னு நினைக்கிறாங்க ராமச்சந்திரன். மருமகளுக்கும் கூட பிறந்த தங்கச்சிக்கும் ராமச்சந்திரன் என்ன செய்ய போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.